Vanakam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakam Geeks. Vanakam Geeks. வணக்கம் geeks, வெல்கம் பேக் டு ஃபோனர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நீங்கள்லாம் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கிரேட் கிரிகால் மேஜிக் ஷோக்கான ப்ராடக்ட் வந்துருச்சிங்க. எல்லோரும் இதுதான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, F7 எங்கே, F7 எங்கே, எப்போ சொல்லுவீங்க F7 பற்றி, சீக்கிரம் கமான். அதில் பிஓலடா அமோலடா 7550 mAh பேட்ரி இருக்குது, அது எந்தளவுக்கு நல்லாயிருக்கு, 90 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குல்ல, எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். 30,000 ரூபாய்க்கு வர ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் வந்து வழக்கம் போல் அதே கருப்பு கலர் பாக்ஸு. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இருக்குது 12,512. எம்ஆர்பி வந்து 38,000 போட்டிருக்கு. ஆனால் 35 விற்கிறாங்களா? 34. என்ன வச்சா சொல்கிறேன், 12,256 30,000 கார்டு ஆஃபரோட. ஓ இது 34 32 கார்டு ஆஃபரோட. இப்போ கார்டு ஆஃபரோட 32க்கு வந்து 12,512. ஓகே டன். ஸோ சார் வேல்யூ ஹெட் சார் வந்து 0.828, பாடி சார் வந்து 0.859. ஓகே கூல், மேட் இன் இண்டியா. நமக்கு கிட்ட என்ன கலர்னு போட்டிருக்காங்களே, அந்த வெள்ளை கலர் ஃப்ராஸ்ட் ஒயிட். ஓகே, இது தவிர வந்து கருப்பு கலரு, அப்புறம் அந்த லிமிடெட் எடிஷன் அது வந்து இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4 அந்த வர்ச்சுவல் ரேமோட சேர்த்து போட்டிருக்காங்க. IPDR5X UFS 4.1 120Hz POLED பண்ணி இதில் போட்டிருக்கு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்பாதீங்க, அவன் AMOLEDனு போட்டிருப்பான். அவனுக்கு என்னன்னே தெரியாமல் ஏதாவது போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அது எப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன் சைஸும் வந்து 6.83 ஆகிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7550 mAh 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, 22.5 ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங்கு. ஸோ 50 MP மெயின் கேமரா, Sony IMAX அது இருக்குது. 8 MP அல்ட்ரா வைட், 20 MP செல்ஃபி கேமரா, 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து ரியர் கேமராக்கு இருக்குது. IP68 இருக்குது, IP69 வந்து சப்போர்ட் இருக்குது. ஆனால் வந்து ரேட்டிங்ஸ் வாங்கலை. கொர்லா கிளாஸ் வந்து ரெண்டுத்துலையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே இருக்குது. டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் இருக்குது, HDR10+, அப்புறம் HyperOS அதெல்லாம் வந்துருக்கு. 4 வருஷம் மேஜர் அப்டேட், 2 வருஷம் செக்யூரிட்டியா? அதான் இது மாதிரி நார்டு 4 மாதிரி 6 வருஷத்துக்கு அப்டேட் வருங்க. ஆமாம், அப்கிரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து 3+4 தான். ஆமாம், 90 வாட்டு, அப்புறம் கேபிள், அப்புறம் வந்து நல்ல கேஸுங்க. 90 வாட் சார்ஜிங் பிரிக்கோட வித்தை டிக்ரீஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் திக்னஸ் அதிகமாகிடுச்சு. ஆமாம், பில்டு குவாலிட்டி வேறு லெவல், மேசிவ் பில்டு குவாலிட்டி. மெட்டலு எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸிங்க்கு வேறு லெவல் பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நார்டு 4 வந்து வேறு லெவல் பில்டு குவாலிட்டி இருந்தது, அது ஃபுல்லாக மெட்டலு. இது வந்து கிளாஸ், இந்த கொர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன். இது வந்து மேட் ஃபினிஷ்னால வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒட்டாது, டஸ்ட்டும் அந்த அளவுக்கு தெரியாது இந்த கலர்னால. சூப்பர். ஆனால் இங்கே வந்து டஸ்ட் ஆகுங்க. இந்த மாதிரி கேஸ் போட்டிங்க அப்படின்னா இங்கே எல்லாம் வந்து டஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் வைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ IR பிளாஸ்டர் வந்து இங்கே இருக்குது, இங்கே தானே? ஆமாம், எல்இடி மேலே இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது IR பிளாஸ்டர். ஃப்ளாஷும் கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்குது. எஸ். ஸோ ஒரு 50 MP, ஒரு 8 MP. ஸோ டாப்பில் வந்து மைக்ரோஃபோன் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஆனால் வெண்ட் வந்து இங்கே எதுவுமே வைக்கல. மேலே டாப்பில் வந்து ஸ்பீக்கர் கொஞ்சம் பெரிய இது மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இயர்பீஸ்லேயே. ஸோ அதை தவிர டியூவல் சிம்மு, எக்ஸ்பேண்ட் மெமரிலாம் கிடையாது. டைப் C ஸ்பீக்கர் வந்து இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த சைட்லலாம் வந்து எதுவும் கிடையாதுங்க. இதுலேயே வந்து ஃபுல் ஸ்பெக்ஸ் வந்து போட்டிருக்குங்க. எஸ், HyperOS 2 அவுட் ஆஃப் த பாக்ஸ். கலர் ஸ்கீம் ஒரிஜினல் கலர் ப்ரோ. டிவிடி வச்சு பார்க்கலாமா? டிஃபால்ட்டாகவே இதில் தான் இருக்குது போகுதுல்ல, ஒரிஜினல் கலர் ப்ரோவில் இருக்குது. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் இதில் தான் வந்து இருக்குது. ஸோ 120 வரைக்கும் போகும். ஏஐ இமேஜ் இன்ஜினில் வந்து வழக்கம் போல் HDR என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் சார் MEMC ஏன்டா அப்படி அவாய்ட் பண்ணிடுறாங்க? MEMC இல்லை, நியோடனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் இருக்குது. ஜெமினி ஏஐ ஆப் பூஸ்ட், இது ஏஐ ரைட்டிங்கு, இந்த HyperOSல வருது. ஓகே, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பேட்டரி பார்த்தீங்களாங்க எவ்வளோ இருக்குன்னு? பயங்கரமான பேட்டரி லைஃப்னு சொல்லலாம். பேட்டரிக்கு வரும் 4Kலாம் அசால்ட்டாக ப்ளே ஆகும். 8S Gen 4ங்க. அதே தான். நெட்டு நல்லா இருந்தால் சரி. நெட்டு நல்லா இருக்கும். பெசல்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குங்க. ஆமாம். ஸோ பாட்டம் பெசலும் வந்து மினிமலாக இருக்குது. குட். டாப் பெசல் இருக்கிறதுலே கம்மி வந்து டாப்பும் சைடும் தான். ஆனால் பாட்டம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெருசாக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் 3200 nits தான் வந்து ப்ரீ பிரைட்னஸ் இப்போ மொக்க பண்ணிடுச்சா நெட்டு. டால்பி அட்மாஸ் ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. ஆமாம், பஞ்சி பேஸ் இல்லை, வால்யூம் இருக்குது, கிளாரிட்டி இருக்குது, டிஸ்டார்ஷன் இல்லை, பஞ்சி பேஸ் இல்லை, லவுட்னஸ் இல்லை, அவ்வளோதான்.
அந்த ரெட்மி பேட் 2 இருக்குல்ல அது அப்படி தான் சார் இருந்தது. வந்த புதுசில் ஆவரேஜாக இருந்தது, அப்டேட் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. இது வரைக்கும் இனிஷியல் இம்ப்ரெஷனில் ஏதாவது தெர்மல் இஷ்யூ அந்த மாதிரி? தெர்மல் இஷ்யூ எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ வேப்பர் சேம்பர் கூலிங் இந்த மாதிரி வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே. இந்த 8s Gen 4 பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லை. சூப்பர். ஸோ NFC இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. அவங்களோட ஃபோன் ஆப் தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ளோட்வேர்ஸ் சார் ரெக்கார்டிங் ப்ளோட்வேர்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பேன். ப்ளோட்வேர்ஸ் இருந்துச்சுங்க. ஆனால் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டியா? அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சரி. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 50 MP அந்த IMX882 அந்த சென்சார் தான் இருக்குது. ஓகே. ஸோ அப் டு வந்து 10x வரைக்கும் வந்து ஜூம் போகும். போர்ட்ரேட் வந்து 1x 2x இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அப்புறம் ப்ரோ மோடு, இந்த வீடியோவில் எவ்வளோ 4K இருக்கும் ஃப்ரண்ட்டில்? வீடியோ வந்து ரியரில் வந்து 4K 60 FPS இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 60 FPS இன்னுமா இருக்குது. சரி. ஓகே. இந்த 20 MP கேமரானால வந்து கொஞ்சம் இது இருக்குங்க. ஓகே. ஸோ மற்றபடி HDR வீடியோ ரெக்கார்டிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இல்லை. போர்ட்ரேட் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரில. அந்த இதை கிளிக் பண்ணி வச்சா அந்த ஃபில்டர் அந்த அதை கிளிக் பண்ணி இதில் வந்து இருக்கா? ஓகே. இந்த எங்கள் ஒளிச்சு வச்சிருக்காங்க 1080p 30 FPS வந்து எங்கே ஒளிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டீசெண்டான ஃபோட்டோ இருக்கும். உங்களுக்கு வந்து பெருசெல்லாம் ஃப்ரண்ட் கேமராவும் ஓரளவுக்கு நல்லா எடுக்குது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா முன்னெல்லாம் இந்த க்ளவுட்ஸை கூட காட்டாதுடா. இப்போ தான் அல்காரிதம்லாம் மாற ஆரம்பிச்சு. இப்போ வந்து அல்காரிதம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இது பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் உண்மையாக சொன்னால் ஸோ கேமரா மெயின் கேமரா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அல்ட்ரா வைட்லாம் வந்து பெருசாக எதிர்பார்க்காதீங்க. போர்ட்ரேட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுது. இந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் வந்து மேனேஜ் பண்ணி பரவாயில்ல. குட் 4K 60 FPS வீடியோ சாம்பிள். ஜூம் ஆப்ஷன் அப் டு 6x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. இது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 4K ஆப்ஷனில் 1080p 60 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச், பின்னாடி க்ளவுட்ஸ் இருக்குது, சன் இருக்குது, மூஞ்சி தெரியுது. க்ளவுட்ஸ் இதில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரில. ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த டிவைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பர்ஃபார்மன்ஸ்க்காக ஷாமி அதாவது ரெட்மி போக்கோ அந்த லைனப் மாதிரி தான் இது. ஸோ போக்கோட F series இஸ் நோன் ஃபார் பர்ஃபார்மன்ஸு. ஸோ F7 அதே லெகசியை தான் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா போக்கோ F1லேயும் பார்த்தீங்கன்னா 2 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். அது போர்ட்ரேட் சப்போர்ட்டுக்காக தான் அந்த கேமரா. டெலிஃபோட்டோலாம் இப்போ பெருசாலாம் கிடையாது. ஸோ அதனால் அந்த F சீரீஸில் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் ட்விட்டர்லேருந்து எல்லா இடத்துலையும் F1க்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரீமியமாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் வந்த ஒரு ஃபோன் என்னென்னா 8s Gen 4ஓட இந்த ஃபோன் தான் மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ ப்ளஸ் இந்த Q&A செஷன் வைப்போம்ல வச்சா. ஸோ உங்களோட கேள்விகளுக்கான பதிலாக ஒரு ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3D மார்க்லாம் வந்து 83.4 வந்திருக்கு. முன்னே இதோட மோசமாக தானே இல்லையே. போன வருஷமும் 81 82 வந்தது 8s Gen 3. இப்போ வந்து அதை விட பெட்டராக இருக்கு. ஆனால் இவங்க த்ராட்லிங்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. ஆமாம், அதனால வந்து அதே 52 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. அதே போன தடவையும் வாட்ஸ்அன் சொன்னால் 52 51 போச்சுங்க, ஞாபகம் இருக்குது. மெட்டல் வேறையா சைடில் உங்களுக்கு வந்து ஹீட்டிங் கண்டிப்பாக தெரியும். சரி பார்ப்போம். பேட்டரி காட்டு, அது கேட்கணும்னு நினச்சேன். பார்த்துக்கோங்க. 51 hours 57 லாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணதுலேருந்து வந்து 51 மணி நேரம். ஆனால் SOT மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு வழி. SOT வந்து இதில் டிஜிட்டல் வெல்பீயிங்கில் போனால் தெரியும். இன்னைக்கு ஒரு ஓகே நேற்று இன்னைக்கு 1 மணி நேரமா? ஓகே 3 மணி நேரம். 3 மணி நேரமா? அவ்வளோதான். லாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண தம்பி 7 மணி நேரம் அசல்ட்டாக தாண்டிட்டீங்க. 57 மணி நேரம் வரை போயிருக்கீங்க. மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதனால ஓகே டன். பேட்டரி லைஃப் வந்து சூப்பர் இருக்காங்க. நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் முழுக்க ஒரு நாளைக்கு மேலேயே வந்து வரும். 7550 mAh பேட்டரி. சூப்பர் வேற லெவல். ஆசம். ஸோ 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேறு இருக்குது. 1 மணி நேரத்துக்குள்ள வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் இந்த 7000 mAh வந்து 1 மணி நேரத்துலேயே வந்து சார்ஜ் பண்ணிவிடும். ஸோ இதே தான் எனக்கு வந்து இதுலேயும் ஃபீல் ஆச்சுங்க.
நல்ல பேட்டரி லைஃப். இதில் எதெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னா இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இது இருக்கா, 8S Gen 4 அந்த மாதிரி இருக்கா, பில்டு குவாலிட்டி வந்து இது பெட்டராக இருக்குது. ஆமாம், இது பிளாஸ்டிக்காக இருக்கு ஃபீல் ஆகுது. டிஸ்பிளே அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதுக்கும் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. இவங்க என்ன டால்பி விஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட்டன்ஸ்லேருந்து எல்லாமே அதான் அது ப்ரீமியமாக இருக்குங்க. மெட்டீரியல் ஸ்டார்ஸ் அண்ட் செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் அதை விட வந்து இவங்க விலை கம்மி, அதுதான் வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு தெரில. இங்கே திருடி விற்கிறாங்க. மற்றபடி வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூலிங் வந்து பெட்டராக இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஸ்லைட்டில் த்ராட்டில் கொஞ்சம் கம்மி இதுவாக இருக்கும். இதில் வந்து கூலிங் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆனால் த்ராட்டிலிங்லேயும் பண்ணாமல் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. கேமரா எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருக்க மாதிரி இருக்கு மெயின் கேமரா. ஆமாம், மெயின் கேமரா. ஆனால் என்ன ஃப்ரண்ட் கேமரா வந்து பிரைட்டாக இருக்குது இல்லை, இது வந்து கொஞ்சம் டல்லாக எடுக்கும். ஞாபகம் இருக்குல்ல, இது கொஞ்சம் அக்ரெசிவாக எடுக்கும். ஆனால் கலர்ஸ் வந்து ரெடி டு சோஷியல் ஃபோட்டோஸ் தான் இதில் வரது. ஃப்ரண்ட் இதில் நல்லாயிருக்கும். அதோட கண்டிப்பாக ஃப்ரண்ட் இதில் கொஞ்சம் பெட்டர். ரியர் கேம் ஆமாம், ஃப்ரண்ட் வந்து 30MP 4K வீடியோ ரெக்கார்டிங், இதில் வந்து 20MP 1080p ரெக்கார்டிங். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ நாட் 5 வேறு வரப்போகுது. ஆமாம், அதில் வேறு ஃப்ரண்ட் 50MP, ரியரில் வந்து அதே 13S இருக்கிற கேமரா, இந்த மாதிரி விஷயம். அது 8S Gen 3 ப்ளஸ் பிளாஸ்டிக் ஃப்ரேமு. அங்கே தான் அவனுக்கு இப்போ சேலஞ்சு. பார்ப்போம் ப்ரைஸிங் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அவங்க மொத்தம் வந்து இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்கும்போது போக்கோ F7 எப்படி ஸ்கோர் பண்ண போகுது அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லும். இருந்தாலும் நம்மளும் பதில் சொல்லுவோம். அதுக்கு தான் Q&A செஷன் வச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு தடவை சந்திப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பார்க்கலாமா? அது வரைக்கும் சிவரணி. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.